உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசநேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி. ஆடி மாதம் ஒரு முக்கியமான மாதம். அதோடு மட்டுமல்லாது உலக மக்கள் அனைவருக்கும் நீங்கள் இந்த பூமியில் எங்கே இருந்தாலும் சரிதான், அதாவது 7 கண்டங்களா, ஆமாம் 7 கண்டங்கள் அல்லது 8 கண்டங்கள், எங்கே இருந்தாலும் சரிதான், உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. இந்த பூமியில் நீங்க எங்க வசிப்பராக இருந்தாலும் இந்த ஆடி மாசம் பிறந்துடுச்சு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய நன்மை, மிகப்பெரிய மாற்றம் நிகழும். அது எப்படி நடக்கும்? இது என்ன அதிசயமா? எப்படி நடக்கும் சார்? காலபுருஷனுக்கு 5வது அதிபதியாக வரக்கூடிய சூரியன், நவகிரகங்கள தலைவனாக விளங்கக்கூடிய சூரியன் சந்திரன் வீட்டுல பிரவேசிக்கக்கூடிய கால நேரம். புரியுதுங்களா? அதாவது சில கோவிலில் பார்த்தீங்கன்னாக்கா ராத்திரி பள்ளியறை பூஜை நடைபெறும். சிவபெருமானும் பார்வதி தேவியும் நிறைய பழங்கால கோவில் இருந்தால் பள்ளியறை பூஜை நடைபெறும். அன்றைக்கி பூரா பூஜைகள்லாம் நடைபெற்று ராத்திரி நடைய சாத்தும் போது, கோவில் சாத்தும் போது அஸ்திர தேவர்னு ஒருத்தர் இருப்பார். அவரை காவலாக கொண்டு சிவபெருமான் வெளியில் வந்து அம்மாவுடைய பள்ளியறை ரூமுக்கு போவாங்க. திரும்ப காலம்பரை வந்து கொண்டு போய் அங்கே வச்சிருவாங்க. அப்போ எல்லாம் வல்ல சிவபெருமான் சூரியன் அம்மையாக விளங்கக்கூடிய சந்திரன் வீட்டுக்கு வரக்கூடிய நேரம். குடும்பம் சிறப்பா இருக்கும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும், குடும்பத்துல நிம்மதி கிடைக்கும். புரியுதுங்களா? சூரியன் சந்திரன் வீட்டுக்கு வராரு, அம்மா வீட்டுக்கு வராரு, தாய் வீட்டுக்கு வராரு. இதை விட ஒரு பெரிய பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், உச்சம் பெற்ற குரு பகவான் காலபுருஷனுக்கு பாக்யாதிபதி, 9ஆம் அதிபதி உச்சம் பெற்று விளங்குகிறார். அப்போ இந்த சூரியன் குரு சூரியன் தொடர்பு சார், ஒருவருடைய ஜாதகத்தில் குருவும் சூரியனும் சேர்ந்திருக்குமே ஆனால் அவன் மிகப்பெரிய ராஜாவா வருவான். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள். இன்னைக்கு அவன் கஷ்டப்படலாம், எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு நான் இன்னும் ஜெயிக்கல, எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு நான் இன்னும் ஜெயிக்கல, நீங்க சொல்லலாம். கண்டிப்பா அந்த தசாபுத்தி சூரிய தசையோ குரு தசையோ வந்ததுன்னா உங்களை டாப்ல தூக்கி விட்டுடும். அப்பதான் நீங்க வெளிநாடு போயிருப்பீங்க, அப்பதான் நல்லது நடந்திருக்கும். அப்போ நீங்கள் இந்த பூமியில் உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், வெளி மாநிலங்களாக இருக்கலாம், நீங்கள் எங்கே வசிப்பவராக இருந்தாலும் சரிதான். குரு சூரியன் தொடர்பு அற்புதமான ஒரு மிகப்பெரிய கிரக அமைப்பு. ஜெயிக்கிறதுக்கான வழி மெயினாக அரசு அதிகாரிகள், அரசாங்கத்துறையில் வேலை செய்யக்கூடியவங்க, கவர்மெண்ட் ஜாப் பண்ணக்கூடியவங்க அல்லது பிரைவேட் ஜாப் பண்ணக்கூடியவங்க, உயர்ந்த ரேங்க்ல இருக்கக்கூடியவங்க, மெயினாக மருத்துவ கல்லூரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, மருத்துவர்கள், ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள், அரசியல் நண்பர்கள், யாரெல்லாம் அரசியலில் ஈடுபட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு இப்போ சமீபமாக உங்களுக்கு சில கஷ்டங்கள் இருந்திருக்கலாம். இது எல்லாத்துக்கும் பிராயச்சித்தம் உண்டு. கர்மா விலகுவதற்கு, அந்த கர்மானா பாவம், செய்த பாவங்கள். அப்ப இந்த கர்மா விலகுவதற்கு என்ன செய்யணும், என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும், என்ன மாதிரியான தான தர்மங்கள் செய்யணும்? தர்மம் செய்தால் பாவம் விலகும், இவ்வளவுதான் விஷயம் சார். வாங்கினதால வந்த பாவம் கொடுத்தால் தீரும். இது நான் சொல்லலைங்க, குருநாதர் சொன்னது, நம்ம ரிஷிகள் சொன்னது. எதுக்குங்க அப்புறம் அன்னதானம் பண்றோம்? அப்போ எப்படி கொன்ன பாவம் தின்னா போகும்னு விளையாட்டுத்தனமா ஒரு பழமொழி சொன்னாங்களோ, அதை போல வாங்கிய பாவம் கொடுத்தால் தீரும். தர்மம் செய்தால் கர்மா தீரும். தர்மம் செய்யணும், இதுதான் விஷயம். அப்ப இந்த குரு சூரியன் தொடர்பு இருக்கின்ற காரணத்தினாலே உலகம் முழுவதும், வேர்ல்டு வைடு, உலகத்துல நீங்க எங்க இருந்தாலும் பாவ கர்மாவால் கஷ்டப்படுகிறீர்களா? என்னை ஆட்டி படைக்கிறது சாமி, திடீர்னு இப்படி ஆயிடுச்சு என் குடும்பம். கஷ்டப்படக்கூடிய குடும்பங்கள், தனிநபர்கள், ஆண் பெண் யாராக இருந்தாலும் உங்களுக்கான விடிவு காணும் முழு விவரங்கள் உள்ளே வாருங்கள் பார்க்கலாம். மிதுன ராசி, ராசிநாதன் புதன் பகவான் ராசிக்கு 3வது வீட்டுல முயற்சிங்கிற ஸ்தானத்துல சூரியனுடைய வீட்டுல உட்கார்ந்திருக்கார். ஆனா பாருங்க, மிதுன ராசி என்பர்களே, எல்லா விதமான காரிய தடைகள், மிதுன ராசிக்கு எங்க போய் கேட்டாலும் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க சாமி.
எந்த யூடியூபை திறந்தாலும் எந்த ஜோதிடத்தை போய் கேட்டாலும் மிதுன ராசிக்கு என்னமா அற்புதமா இருக்கு, 10ஆம் இடத்துல சனி, 9ஆம் இடத்துல ராகு, 9ஆம் இடத்த ராகு அதிர்ஷ்ட ராகுன்னு பேரு, அமிர்த ராகுன்னு பேரு, அதிர்ஷ்ட ராகுன்னு பேரு. இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை எல்லாம் விட அதிர்ஷ்ட தெய்வம் அதிகமா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ஆனா மிதுன ராசி அன்பர்கள்ட்ட கேட்டீங்கன்னாக்கா, ஆமா எங்க வீட்டுக்கு வந்து பாருங்க சாமி, நம்மளை உள்ள பிடிச்சி கதவுல சாத்தி உள்ள போட்டு கும்முன்னு குத்தி எடுப்பாங்க. அந்த அளவுக்கு மிதுன ராசி அன்பர்கள் எல்லாமே நல்லா இருக்குன்னு தான் சொல்றீங்க. ஆனா எனக்கு அது நடக்கலையே. எனக்கு ஆனா நீங்க சொல்றது எல்லாத்துக்கும் மேல ஒரு அபரிமிதமான கஷ்டங்கள் இருக்காது. ஏன் சாமி எனக்கு வந்தது? நிறைய வெளிநாடுகள்ல இருந்து நமக்கு கால்ஸ் வருது. ஆஸ்திரேலியா, கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, அதே போல அமெரிக்க நாடுகள், US, UK, சிங்கப்பூர், மலேசியா பிளஸ் வளைகுடா நாடுகள். அப்போ இந்த மிதுன ராசி என்பர்களை நீங்க ஒரு மாணவ செல்வங்களாக இருக்கலாம், அல்லது திருமண வயதுல இருக்கலாம், அப்படி இல்லைனாக்கா ஒரு ஃபேமிலி செக்டர்ல இருக்கலாம், மிடில் ஏஜா இருக்கலாம், வேலைக்கு போகக்கூடியவர்களாக இருக்கலாம், ஒரு 40 வயசு, 45 வயசு, 50 வயசு. அப்போ நீங்க வந்து அந்த மிடில் ஏஜ்ல இருக்கிறீங்க. இப்போ ஃபேமிலி சர்க்கிளாவோ இல்லை ஃபேமிலி ரிலேட்டடா, ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது. அப்படி இல்லைன்னா வேலை செய்யற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் வேலையே பிரச்சனையா இருப்பது. வேற வேலைக்கு மாறலாமா, வேற வேலைக்கு போகலாமா, இதே வேலையில இருக்கலாமா, எதுவுமே எல்லாமே மனசு குழப்பமா இருக்கிறது. மனக்குழப்பம். இப்ப மிதுன ராசிக்கு என்னங்க இருக்கு? ஒண்ணுமே இல்லைங்க. அவங்களுக்கு டோட்டலா மைண்ட் டேமேஜ், மனசு குழப்பம் இருக்குது, டிப்ரெஷன் இருக்குது, மனசுல தேவையில்லாத பயம் இருக்குது. அப்போ இந்த மிதுன ராசிக்கு மனசுல இருக்கக்கூடிய குழப்பம், மனசுல இருக்கக்கூடிய மன பயம், இந்த மன பயம் நீங்கக்கூடிய மாதம் இது இந்த ஆடி மாசம். அது குறிப்பா ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் சூரியனும் இருந்திருக்கக்கூடிய சேர்க்கை நிச்சயமா மிதுன ராசி என்பர்களே உங்களுக்கு வாழ்க்கையில இருந்து வரக்கூடிய பல கேள்விகள். எல்லாரும் நல்லா இருக்குதுன்னு சொல்றாங்க சாமி. ஏன்னா எனக்கு பாருங்க எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கு, இன்னும் கல்யாணம் ஆகலை, குழந்தை பிறக்கலை, வீடு கட்டலாமா, கடன் அதிகமா இருக்கு, விற்க மாட்டேங்குது, வேலை நடக்கலை, வேலைக்கு கிடைக்கல, வேலைக்கு போகலை, எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது பாருங்க சாமி மிதுன ராசிக்கு. அப்ப இந்த கர்மாக்கள் என்ன மாதிரியான தர்மங்கள் செய்தால் தீரும்? தர்மங்கள் செய்தால் கர்மாக்கள் தீரும். இதுதான் இந்த ஆடி மாசத்துடைய தலைப்பு. அப்ப நிச்சயமா மிதுன ராசி என்பவர்களே வழிபாடுகள் கை கொடுக்கும். உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் உங்க பிறப்பு ஜாதகம் அதை எடுத்து சொல்லும். அதுக்கு தானே ஜாதகம் இருக்கு, அதை கண்டுபிடிக்கிறது தானே ஜோதிடர்கள் இருக்கும். அப்போ மிதுன ராசி என்பர்களே நீங்க வேர்ல்டு வைடு எங்க இருந்தாலும் சரிதான், உங்களுடைய பிரச்சனை தீரணும், உங்க கஷ்டம் தீரணும்னு நீங்க நினைச்சா நிச்சயமா உங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டு, சாமி இது பாருங்க, இதுதான் என்னுடைய ப்ராப்ளம், இதுதான் எனக்கு பிரச்சனை, நீங்க சொன்னதை கேட்டேன், பட் எனக்கு நீங்க சொன்ன மாதிரி எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு, இதை சரி பண்றதுக்கு எனக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்க, அது என்ன மாதிரியான தர்ம காரியங்களா இருந்தாலும் நான் செய்யறேன் அப்படிங்கிறத அறிந்து இந்த ஆடி மாசத்தில் அதை செய்வீர்களேயானால் கவலை வேண்டாம். மிதுன ராசி அன்பர்களே, நினைச்ச காரியம் கைகூடும், நினைச்ச காரியம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், வளர்ச்சியை கொடுக்கும். மிதுன ராசி அன்பர்களே.